நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குண்டுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீயருளல் வேண்டும் ஆதி அருணாசல அமர்ந்த பெருமானே. யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. 2/9/2024 அமாவாசை திதி வருகிறது. 17/9/2024 பௌர்ணமி திதி வருகிறது. கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சந்திர பகவான் ஒவ்வொரு ராசிலையும் 2.25 நாள் பிரவேசம் செஞ்சு சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார். ஆரம்பத்தில் சந்திர பகவான் ராசியில் தான் இருக்கார். இந்த கடக ராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா? புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது? நல்லா இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? பாருங்கள், உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். சூப்பர். லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். அற்புதமான ஒரு நிலை. உங்களுக்கு யோகாதிபதி என்று செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பது சரியில்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலத்தால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். ஆனால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்பொழுது சனி பகவான் கெடுதலை பண்ண மாட்டார், மாறாக நல்லதே செய்வார். ஏன் எப்படி? சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ வக்ரகதியில் இருக்கும் பொழுது கெடுபலனை தரக்கூடிய நிலையில் இல்லை, மாறாக சுப பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய குரு பார்வை 3ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பல நன்மைகளை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் ராசிநாதன் ராசியில் சந்திர பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பீடம் ஏறுகிறார். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் சிறப்பாக சொல்லும். அதாவது ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், வழக்கறிஞர்கள், ஜோதிட பெருமக்கள், இவங்க எல்லாருக்கும் தங்களுடைய திறமையை வாக்கு ஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் தன்னுடைய திறமையை நிலைநாட்டி நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை. சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தருணம் இருந்த போதிலும் சனி பகவான் பார்வையில் இருப்பதால் 2ஆம் இடத்தை வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறார். கொஞ்சம் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ எச்சரிக்கையாக பேசுங்க.
எச்சரிக்கையாக பேசுங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடத்துல. மற்றபடி குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால குடும்பத்தில் சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாரும் பிரிஞ்சிட மாட்டாங்க. பிரியணும்னு கணவன் மனைவி இப்போ இந்த காலகட்டம், இந்த திசாபுத்தி சரியில்லை, பிரியணும்னு ஒரு நிலை இருந்தால் இந்த சனி பகவான் அழகாக பிரித்து மேய்ஞ்சிருவார். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் இல்லையா, பிரச்சனை. அதே போல் பண வரவு 11ஆம் இடத்துல குரு இருந்த போதிலும் பண வரவு இருக்கும். 2ஆம் இடத்து அதிபதியும் சூரியன் நல்ல நிலையில் இருக்கார். பொருளாதார மேன்மை, பண வரவு சிறப்பாக இருந்த போதிலும் சனி பார்வையில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பீடம், அதாவது குரு பார்வையில் இருக்கிறதால அவர் அதாவது நீச்ச பங்கம் பெறுகிறார். பிறகு பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் சென்று கடைசி 11 நாள் ஆட்சி பீடம் ஏறுகிறார். அப்போது 4க்கும் 11க்கும் உடைய சுக்கிர பகவான் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். இப்படி தொழில், அதாவது இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் சிறப்பான ஒரு மாதம். இடம் விற்கலையேன்னு வருத்தப்பட்டு காத்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல விலைக்கு போகும். வாங்கக்கூடிய அன்பர்களும் நல்ல அருமையான ஒரு இடமா உங்களுக்கு குதிர்பாடாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். 5ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. பூர்வீகத்தில் நல்லது நடக்கப் போகிறது. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி, உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை. நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சுகள்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பிரித்து கொள்ளலாம். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு உள்ளவர்கள் அனைவர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம். இந்த கடகராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சந்தோஷமான ஒரு மாதம். கடகராசி அன்பர்களுக்கு 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உதவி புரிவார்கள். உதாசீனப்படுத்திய உறவினர்களும் உங்களிடம் வந்து மீண்டும் உறவாட துடிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இயங்கும். எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்த போதிலும் வக்ரகதியில் இருப்பதால் உங்களுக்கு யோகமான பலன்கள். நடக்காத காரியங்கள் இந்த சனி வக்ரமாக இருக்கிற காலத்தில் யோகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லணும். 9ல் ராகு, தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி, சொந்த தொழிலுக்கே சென்றாலும் சரி, நீங்கள் எதற்காக சென்றாலும் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் நிச்சயமாக இருக்கிறது. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இந்த 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். இந்த கடகராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடம் என்பது தொழில் உத்தியோகஸ்தானத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல். மேலாமணிக்கியாக வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. எச்சரிக்கையாக பணியாற்றுங்கள். நிர்வாகம் அல்லது உடன் உழைப்பவர்கள், அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு வேலை பாருங்கள். ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும்.
மற்றபடி நீங்கள் உங்கள் பெயரை காப்பாற்றி கொள்வதே பெரிய விஷயமாக இருக்கிறது. அதிகபட்சமான உழைப்பு தேவைப்படுகிறது. வியர்வை சிந்தி உழைக்க வேண்டிய மேலாமினிக்காக இருக்க முடியாது. அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதிக உழைப்பு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அப்போ இன்புட் இருக்கும்பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும். அப்போ 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதால நல்ல சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கும். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு. பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள். 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதால அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவுகள். உடன் பிறந்தவர்களால் செலவினங்கள் ஏற்படும். அதுவும் சுப செலவாகத்தான் அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு 16, 17, 18 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மற்றபடி இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இந்த செப்டம்பர் மாதம் அமையப்போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.